சொன்ன வேலையை செஞ்சு முடிக்காம சமாதானம் பேசுறதுக்காக என்ன இங்க வர சொல்லிருக்கியா நீ? எவ்வளவு நேரம் இங்க காத்துட்டு இருக்கிறது? என் கையில் இருக்கிற எவிடன்ஸோட மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு? இதை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா? அவசரப்படாத பிரகாஷ். எதை எப்ப ஆரம்பிக்கணும், எதை எப்ப முடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். உன் அறிவுரை கேட்க நான் இங்க வரல. சொல்ற வேலையை நீ ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறல்ல நீ? சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். யோ 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 என்ன பண்ற நீ? யோ யோ வனயா யோ யோ வனயா யோ யோ வனயா வனயா சொன்ன கேளு. யோ 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 நான் தம்பி மாரியா. ரம்யா ரம்யா சொன்ன கேளு ரம்யா. நீ அதை சொல்லுமா? சுட வேணான்னு சொல்லுமா? நீ நீ என்ன சொல்லணும் நான் கேட்கற ரம்யா. வேண்டாம் வேண்டான்னு சொல்லு ரம்யா. என்ன எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்லு ரம்யா. உனக்கு கெஞ்சி கேட்கற ரம்யா. சொல்லு ரம்யா. வீடியோ இருக்கிற மெமரி கார்டை இப்பவே எரிச்சு போடு. எரிச்சிடுறேன். ஏதோ இப்பவே இதை எரிச்சு போட்டுறேன். இரு. எரிச்சிட்டேன் ரம்யா. நீ சொன்ன மாதிரியே எரிச்சிட்டேன் ரம்யா. எரிச்சிட்டேன். நீ அவனை சுடு. ஏதோ எங்க ஜாதி தலைவர் உதவி பண்ணுவாரு நினைச்சு அவங்ககிட்ட டீலிங் வச்சேன். எங்களுக்கு அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாம் இல்ல. எங்க எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதோ அதுதான் எங்க கட்சி. எங்க எப்போன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். ஒருவேளை நான் புல்லட்ஸ் எடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் நீ போனமா இருப்ப. நாம பொலிட்டீஷியன்ஸ். என்ன பத்தின இந்த மாதிரி எவிடன்ஸ் உன் கைக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு உன்னை பத்தி என்ன கிடைக்கலாம். இதெல்லாம் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். இப்ப உன்னையும் உன் கட்சியையும் காப்பாத்துறது என் கையில இருக்கு. இனிமே இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ எனக்கு எதிரியா நிக்கிறதுக்கு பதிலா என் கூட நின்னா எனக்கும் பலமா இருக்கும், உன்னோட லைஃபும் சேஞ்ச் ஆகும். கண்மேல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அழிச்சிட்டே எஸ்ஐ கையில வை. ஒர்க் பிரஷர் தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டதா இதுல எழுதியிருக்க. இத அவன் பாக்கெட்ல வை. வரேன். அங்கேயே இருங்க, வந்துடுறேன். எஸ்ஐக்கு கடைசி போன் கால் உங்ககிட்ட இருந்து தான் போயிருக்கு. உங்க அண்ணனோட கேஸ் விஷயமா அவருக்கு நீங்க பிரஷர் அதிகமா கொடுத்து அவரை நீங்க தற்கொலைக்கு தூண்டி இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல மேடம், இன்ஸ்பெக்டரோட தற்கொலைக்கு இவர் காரணமா இருக்கலாமான்னு விசாரிக்க சொன்னாங்க. இவர் தான் காரணமா இருக்கும்னு யார் உங்களுக்கு சொன்னது? கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் இவருக்கு எதிராக இருக்கு மேடம். அதுக்கு ஒரு ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏவை என்கொயரி பண்ணுவீங்களா? உங்க மேல் அதிகாரி யாரா இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லுங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. இல்லைங்க மேடம், அது ப்ளீஸ். ஏன் ஜனா எல்லாத்துலயும் இப்படி அவசரப்பட்டா எப்படி? கொடி உனக்கு அண்ணன்னா அவர்தான் எனக்கு எல்லாம். அவரை கொலை பண்ணவனை நான் கண்டுபிடிக்காம இருப்பேனா? நாளைக்கு நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக போறத பத்தி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது நடந்துருச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஜனா, இப்ப நீ ஒரு எம்எல்ஏ. நீ பண்ற எந்த தப்பும் உன்னை மட்டும் இல்ல, அது கட்சியையும் சேர்த்து பாதிக்கும். தயவு செஞ்சு ஒரு 2 நாள் சும்மாரு ப்ளீஸ். என் அண்ணன் இறந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? அது அன்னைக்கு நாங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. நான் அவரை நான் மீட் பண்ணிட்டு கோவத்துல இல்ல. என் அண்ணன் இறந்தப்ப
நீங்க எங்க இருந்தீங்க? இதே மாதிரிதான் இதே மாதிரிதான் அவர் என்ன சந்தேகப்பட்டு என்ன அடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. என் அண்ணன் இறந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க? டேய் கொடி, அண்ணியவே சந்தேகப்படுறியா? டேய், இவன் கொடியாடா? இவன் கொடியா? தாடிய வளர்த்துட்டா யாரும் கொடியாயிட மாட்டாங்க. என் கொடி என்ன பார்த்து இப்படி சந்தேகப்படுவானா? கொடி அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ணலான்னு சொன்னான். நான் அன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தேன், அதான் போகல. ஒருவேளை போயிருந்தனா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான். நீயும் இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்க மாட்ட. அண்ணி நில்லுங்க. நீ ரொம்ப ஓவரா தான்டா பண்ற. எதுக்கு சம்பந்தமே இல்லாம அண்ணிய சந்தேகப்பட்டு இப்படி ஓவரா கேள்வி கேக்குற? சம்பந்தம் இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர் தேடி போயிருந்தேன்ல, அவன் செத்து கிடந்தான். அவனுடைய போனை எடுத்து பார்க்கும்போது அவன் சண்முக சுந்தரத்துக்கிட்ட நிறைய தடவை பேசியிருந்தான். நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு கோவாவுக்கு போயிருந்தேன். அப்ப இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி, நீ தான் கொடிய கொன்னு இருக்க, எனக்கு நல்லா தெரியும், வீடியோல இருக்கிறவங்கள தட்டி கேட்கும் போது அவங்க தான் உன் பேரை சொன்னாங்கன்னு சொன்னான். அதையே எவிடன்ஸா வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட படம் கேட்டான். இப்ப கூட 10 லட்சம் வேணும்னு கேட்டான். அதை கொடுக்கறதுக்காகத்தான் போன் பண்ணேன். அந்த வீடியோவை நீ பாத்திருக்கியா? இல்ல ஜனா, எங்க அம்மா சத்தியமா இல்ல. கொடி கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. நான் ஆளுங்களை அனுப்புனது உண்மைதான், ஆனா அவங்களை எல்லாம் கொடி அடிச்சு அனுப்பிட்டான். நான் சொல்றத நீ நம்பலன்னா அன்னைக்கு கொடி கூட ரம்யா இருந்தா கேளு. ஏண்டா நீ இந்த ஆளு பேச்சியா நம்புற? நம்பலாமா வேணாங்கிறது கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிடும். இது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சால்வ் ஆகணும். சாரி, உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துகிட்டேன். நீங்க சொன்னது சரிதான். ஒரு எம்எல்ஏவா இருந்து அந்த மாதிரி நடந்துகிட்டது தப்புதான்னு எனக்கும் தோணுச்சு. ஒன்ஸ் அகெயின் சாரி. உனக்கு புரிஞ்சிருச்சுல, அது போதும். நீ கொடியோட தம்பி. நீ ஒருத்தர் இருந்தா போதும், 100 யானைக்கு சமம். அதே மாதிரி உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் செய்றேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச பசங்க வேலை எதுவும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க மனசு வச்சீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும். அவ்வளவுதானே? வர சொல்லு. வந்திருக்காங்க, வாங்க. என்ன மேடம், டென்ஷனா இருக்கீங்க? ஏன் உங்க கை நடுங்குது? நீங்க எல்லாரும் போங்க. இன்னைக்கு மேடம்க்கு மைண்ட் சரியில்லையா, நாளைக்கு பேசிக்கலாம். நீங்களும் எல்லாரும் போங்க. என் அண்ணனை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியும். உண்மை குழந்தை மாதிரி, அதுக்கு இருட்டுனா பயம். அது வெளிச்சத்துக்கு கண்டிப்பா வரும். என் அண்ணனை கொன்னது யாருன்னு எனக்கு தெரிஞ்சா நடக்கிற கதையே வேறையா இருக்கும். வரட்டுமா மேடம்? கெட் வெல் சூன். சொல்லுங்க. உங்க அண்ணன் கொலை விஷயமா உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. நாளைக்கு நான் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு டெல்லிக்கு போய் பதவி பிரமாணம் ஏத்துட்டு வந்த பிறகு அந்த விஷயம் என்ன, ஏன் உன்கிட்ட மறைச்சேன்றத சொல்றேன். நீங்க எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் சொல்ற விஷயமும் இல்ல ஏன் உன்கிட்ட இருந்து மறைச்சன்றதோ இப்ப முக்கியம் இல்ல. உங்க அண்ணனோட கடைசி ஆசையா இருந்த அந்த மெர்க்குரி ஃபேக்டரியோட ஜட்ஜ்மெண்ட் தான் இப்ப ரொம்ப முக்கியம். விழா எடுக்கிற நாள் தான் கோர்ட் ஹியரிங். அந்த டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டுக்கு ரீச் ஆகாம தடுக்கிறதுக்கு பல்ராம் ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எவிடன்ஸ எப்படி கோர்ட்டுக்கு கொண்டு போறதுன்றத பத்தி யோசி. ஏதோ ஒரு சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டோமோன்னு இருந்துச்சு அண்ணி. நீங்க பேசினது கேட்டதுக்கு அப்புறம் தான் சமாதானமா இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு விழாவை முடிச்சிட்டு அந்த எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு நானே கோர்ட்ல போய் ஒப்படைச்சிடுறேன். என் அண்ணனோட கடைசி ஆசைய நிறைவேத்தாம விட மாட்டேன். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு.
என்ன விஷயம்? சார் பேசுங்க. ஹலோ. அவ்வளவு பெரிய விழா நடக்கும்போது சின்ன சின்ன கலவரங்கள் நடக்கதான் செய்யும். அதே கலவரம் பெருசாகி அதுல ஜனா கொலை செய்யப்படுவான். ஜனா அந்த விழாவுக்கு வருவான். ஆனா திரும்ப போக கூடாது. அது உங்க 2 பேரோட பொறுப்பு. நாகா, இந்த அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே சரியா நடக்கணும். இந்த கேஸ்ல ஜனா கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பின்னாடி நம்ம ஆளுங்கள்லாம் அனுப்பு. கோர்ட்டை சுத்தி நம்ம ஆளுங்களை போடு. எந்த காரணத்துக்காகவும் அந்த ஃபைல் கோர்ட்டுக்குள்ள போகக்கூடாது. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.